விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில வார்த்தைகள் சொன்னதால, என்ன வேற்று மாநிலத்தவர், வேற்று அது என்ன குறிப்பா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அ தன்னுடைய பூர்வீக ஊருக்கு அடிக்கடிக்கு போறாரு. அங்க கூட என்ன என்ன பண்றாங்கன்னா, சில பேர் என்னை வேற்று மொழிக்காரன் என்று கூறி வருகின்றனர். ஒரு நாள் வரும்பொழுது இதே நபர்கள் உரத்த தமிழன்னு குரலில் சொல்லுவாங்க. தமிழர்கள் சொல்வார்கள். நான் வந்து தமிழ்நாட்டில இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்ல போய் அந்த கார் பைக் போட்டியில ரேஸ், கார் ரேஸ்ல போகும்போது, போனாங்க. நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன் என்று நான் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன். சொல்லி அழகா சொல்றார். ஒரு ஒரு சின்ன விஷயம், இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொன்னதுக்காகவே, ஒரு வேற்று மொழிக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஆக்சுவலா அவர் சொன்னதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். அவர் உண்மையிலேயே நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா, எம்ஜிஆரே கடவுளா கொண்டாடுறோம். எம்ஜிஆர் பூர்வீகம் என்ன? அது இலங்கை. அம்மையார் ஜெயலலிதா பூர்வீகம் என்ன? நம்ம கர்நாடகா. அவ்வளதான் ம். சிம்பிள். நம்ம கொண்டாடுறோம்ல. சிம்பிள். என்னன்னா, நீங்க அஜித் தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையினுடைய தனி மனித ஒழுக்கத்த பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த மாரி பேச மாட்டாங்க. ம். அவர் வேற்றுமொழி. சில பேர் இருக்க தான் செய்வாங்க சார். எல்லாரும் இப்ப தூங்குறவன எழுப்பிடலாம். தூங்குற மாரி நடிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன எழுப்பவே முடியாது. அந்த மாரி விமர்சனம் வரணும். அதுல ஒரு குளிர் காயணும். இல்லாத ஒண்ண உருவாக்கணும். தவறான தகவல சொல்லணும். இல்லாத வரலாறை வரலாறுன்னு சொல்லணும். அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மத்தியில, இவர வந்து நல்ல விதமா பேசியிருந்தா அஜித் கொண்டாடுவாங்க.